श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। त्रिश्लोकी வேதாந்த பிராதஸ்மரணம். முதல் 2 ஸ்லோகங்கள் நம்ம முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 3வது ஸ்லோகத்தின்னு பார்க்கணும். முதல் 2 ஸ்லோகங்களோட ஒரு வாட்டி நான் சொல்லுவேன், நீங்க திருப்பி சொல்லுங்க. பிராதஸ்மராமி ஹ்ருதி ஸ்புரதாத்மதத்வம் ஸ்புரதாத்மதத்வம் சச்சித் சுகம் பரமஹம்ஸ கதிம் துரியம் யத் ஸ்வப்ன ஜாகர சுஷுப்தமவைதி நித்யம் தத் பிரம்ம நிஷ்கலமஹம் ந ச பூத சங்கஹ. பிராதர்பஜாமி மனசா வசசாமகம்யம் வாசோ விபாந்தி நிகிலா யதனுக்ரஹேண யன்னேதி நேதி வசனைர்நிகமா அவோச்சுः தம் தேவதேவமஜமச்யுதமாஹுரக்ர்யம் பிராதர்நமாமி தமசः பரமர்க்கவர்ணம் பூர்ணம் சனாதனபதம் புருஷோத்தமாख्यम्. யஸ்மின்னிதம் ஜகதசேஷமசேஷமூர்த்தோ அசேஷமூர்த்தோ ரஜ்வாம் புஜங்கமயிவ பிரதிபாசிதம் வை. முதல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஏகஸ்லோகி படிச்சோம். வேதாந்தம் நம்முடைய ஸ்வரூபத்தை நமக்கு காட்டி கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு ஸ்லோகம் போதுமని சங்கரர் நால சொல்லப்பட்ட அது படிச்சதுக்கு அப்புறம் அதே சங்கர்னால சொல்லப்பட்ட இந்த 3 ஸ்லோகங்கள் இருக்கிற வேதாந்த பிராதஸ்மரணம்னு சொல்லியிருக்கோம். பிராதஸ்மரணம்னா காலையில எழுந்திரிச்ச ராத்திரி தூங்குற வரைக்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அங்க பிராத்தன்னு சொன்னதுனால வடிகாலையில மட்டும்தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. ஏன்னா ஒரு 6-8 மணி நேரம் தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கணும். எழுந்திரிச்ச உடனே நமக்கு விவகாரம் தொடங்கிறது. இந்த விவகாரம் செய்யும் போது செய்யாம இருக்க முடியாது, ஆனா செய்யணும். செய்யும்போது எப்படி அந்த விவகாரம் லோகம் நம்மளை பாதிக்காம வச்சுக்க முடியும்? பாதிக்கிறதுன்னா விவகாரத்தினால ராகமோ துவேஷமோ இதெல்லாம் ஆல்ரெடி நமக்குள்ள இருக்கு, அது இன்னும் பலப்படும். அது பலப்படாம
மேலும் ஜாஸ்தி ஆகாம இருக்கணும்னா என்னோட ஸ்வரூபம் எனக்கு ஞாபகம் இருக்கணும். அதனால காலையிலன்னு சொல்றாரு பிராத்த. அப்போ ஒரு வாட்டி ஞாபகம் வச்சுக்கிட்டா இனிமே நாலு முழுசா கூட ரொம்ப தெளிவோட கவனத்தோட என்னுடைய வாழ்க்கை விவகாரம் பண்ணுவேன். அந்த விவகாரம் செய்யும்போது ராகமோ துவேஷமோ கோபமோ தாபம் இதெல்லாத்தையும் காட்டாம அதெல்லாம் திரும்பி திரும்பி நம்ம மனசனை தொந்தரவுப்படுத்தாம கலுஷிதம் செய்யாம இருக்கிறது நான் முயற்சி பண்ணணும். முதல் ஒரு வாட்டியாவது காலையில ஸ்மரிச்சுக்கணும். ஸோ ஸ்மராமி அன்னாரு. ஒரு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் சாராம்சம் சொல்றேன். ஸ்மராமி ஸ்மராமி என்ன சொன்னோம்? ஆல்ரெடி நான் ஏதாவது கேட்டிருந்த அந்த ஞாபகம் இருக்கிறது அது திரும்பி ஞாபகப்படுத்துறதுக்கு பேரு ஸ்மராமி. ஸ்மரணம். பகவானை பத்தி ஸ்மரிச்சுக்கோ. எனக்கு தெரியும் என்னோட இஷ்ட தேவதா முருகனோ ராமரோ கிருஷ்ணரோ எனக்கு தெரியுமே. நான் ரொம்ப நாள்ல அவர் நாமம் சொல்லிட்டு இருக்கேன், அவருக்கு வழிபட்டு இருக்கேன். அதனால ஸ்மரிச்சுக்கோ இப்போ. அப்படி அதுபோல் ஸ்மரிச்சுக்கிறது, ஞாபகப்படுத்துகிறது. எங்க? உன்னுடைய மனசுலயே உன்னோட மைண்ட்லயே ஹிருதயம் என்றாரு. என்ன அது ஞாபகம் வச்சுக்கணும்? எது நான் சொல்லி அங்க ஸ்புரிக்கிறதோ தோணுறதோ அந்த அந்த ஸ்புரிக்கிற உணர்வு நானு தோணுறது எல்லாருக்கும். அது ஆத்ம தத்துவம். அது நானே நீ நினைக்கிற அந்த நானன் என்ன ஆத்ம தத்துவம். அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ, ஞாபகப்படுத்துக்கோ. ஆத்ம தத்துவம் అని சொல்லலன்னு வச்சுக்கோங்க. நான் இது எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்குல்ல சார். இந்த நானு வச்சுதான் விவகாரம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தான் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு தான் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, என்ன இப்படி சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அந்த நானு அகங்காரம். அது அகங்காரம் நான் இல்லைன்னு ஞாபகப்படுத்துகிறதுக்கு தான் ஆத்ம தத்துவம்னு ஞாபகம். ஆத்மக்கு இப்படிப்பட்ட ராகமோ துவேஷமோ துவந்தங்களோ இதெல்லாத்தோட சம்பந்தம் கிடையாது. அந்த சுத்த உணர்வுன்னு சொல்றோமா, அது அப்படியே சுத்தமா தான் இருக்கு. அதனால அந்த சுத்த உணர்வுன்னு எப்படி என்ன சாஸ்திரம் சொல்லும் உபனிஷத்துல, அதே சத்து எப்பவுமே இருக்காது. எப்பவுமே இருக்கேன்னு அதுக்கு தெரியும். அது இருக்கேன்னு அதுக்கு தெரியறது மட்டும் இல்ல, எல்லாமே இருக்குன்னு அதுக்கு தெரியும். நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எல்லாம் தெரியும். நான் இல்லாம நான் இருக்கேன்னு எனக்கு தெரியாம அடுத்தது தெரியுமோ? தெரியாது. இந்த அடுத்தது எதுக்கு தெரியணும்? ஒரு விவகாரத்துல எல்லாம் பலதா தெரியுது, என்ன பண்றது? ஆனா தூக்கத்துல பலது தெரியல. பாத்தீங்களா? அப்போ தூக்கத்துல பலது தெரியலன்னா நான் தூங்கிட்டா தெரியலன்னு சொல்லக்கூடாது. அது அஜ்ஞான தசை போல் இருக்கு. அங்க நம்ம ஒன்றும் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. தூக்கத்துல எதுவுமே தெரியாம எந்த விவகாரம் இல்லாம நான் இருக்கேன். சுத்த உணர்வுன்னு சொன்னா இல்லையா, அது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்? அங்க எனக்கு ஒன்றும் தெரியலையே. என்ன தெரியணும் உனக்கு? எதுக்கு தெரியணும்? தெரியணும்னா வேற ஏதாவது ரெண்டு மனசு வரணும். மனசே இல்லை. மனசு இல்லைன்னா யார் தெரிஞ்சுக்குவாங்க? நமக்கு அது என்னமோ ஒரு இருட்டு, ஒன்றும் இல்லாத ஒரு அஜ்ஞான தசை போல் இருக்கு. சரி, ஆனந்தமா இருக்க இல்லையா? சொல்லு, நீ ஆனந்தமா இருக்க. அப்போ நான் ஆனந்தமா இருக்க, ஒன்னும் தெரியாம ஒன்னா இருக்க.
ஒன்னாவே இருக்கே, ஒண்ணுமே தெரியாம. அதனாலதான் சத்து சித்து சுகம்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறது மட்டும் இல்லப்பா, உனக்கு தெரியறது. எப்படி தெரியுது? ஆனந்தமா இருக்குன்னு தெரியுது. அங்க யாருக்கும் சொல்ல மாட்டேன். எதுக்கு சொல்லணும்? அங்க யாரும் இல்லை. எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் சொல்றியே, சரி அப்படியாவது எடுத்துக்கோ. அப்போ அது இருக்கு, அதுக்கு இருக்கேன்னு அதுக்கு தெரியும், அது ஆனந்தமாவும் இருக்கு. யார் அது 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 யாரோ இதுதான் கண்டுபிடிச்சுக்கிட்டு பரமஹம்சர்கள் எல்லாரும் இந்த விதமா யோசிச்சு இதுல தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன இது? துரியம் கதிம். இதுதான் 3 அவஸ்தைகளுக்கு மிஞ்சி இருக்கின்றனால 4வது. அந்த 4 இல்ல, அதுதான் 1ன்னு வச்சுக்கணும். ஆக்சுவலி அந்த 1 இல்லைன்னா இந்த 3 இல்லை. இந்த 3 இல்லைன்னா அது இருக்கு. அது எப்படி சொல்லுவீங்க? 3 மாறிட்டு இருக்கு, ஆனா அந்த 1 மாறல. நினைவு யாருக்கு? எனக்கு. கனவு யாருக்கு? எனக்கு. தூக்கம் யாருக்கு? எனக்கு. அப்போ எனக்கு நானே காமனா இருக்குல்ல, அது மாறலையே. ஆனா நினைவு மாறுது, கனவு மாறுது, தூக்கமும் மாறுது. அதனால அது பொதுவா 4வதுன்னு சொல்றாங்க. ஆனா இது 3 முக்கியம், அது 4வது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் சூத்திரம், அதுதான் ஆதாரம், அதிஷ்டானம். அப்போ இது நிறைய நல்லா கவனிக்கணும். நினைவு இருக்கு, போயிடுது. தூக்கம் வருது, போயிடுது. கனவு வருது, போயிடுது. இது கவனிச்சுட்டே இரு. கவனிச்சுட்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, நீ என்னமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடு அப்படின்னு சொல்லி, இதுதான் பரமஹம்சகதி. இத இந்த சரீரத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. 3வது வரியில அதுதான் சொல்லியிருக்காரு. இப்ப நான் பேசினதுதான் இது சொப்ன, ஜாகிரத, சுஷுப்தி, இது எல்லாத்துக்கும் மிஞ்சி அது மாறல. ஆனா நம்முடைய கவனம் అనేది இந்த மனசு வேலை செய்யும்போது கவனம் அது மேலே போக மாட்டேங்குது. சரீரத்துக்கு, இந்த நினைவுக்கு, இதுக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நம்மளுடைய பாடு, நம்முடைய கஷ்டம் எல்லாமே இந்த நினைவுலதான் இருக்கு. நினைவுக்கு எதுக்குன்னு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீ சத்தியத்துவம் கொடுத்துட்டு இருக்காது. நீ சத்தியத்துவம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்தா நீ சம்சாரி, நீ துக்கப்பட்டுதான் ஆகணும். அப்படி முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறவங்க ஞானிகள். ஞானி என்ன, வேற என்ன டைட்டில் வேணும், என்ன கிரீட்டம் வைக்கணுமோ, அடையாளம் என்ன வேணும், இது தெரிஞ்சுக்கிட்டான், அவ்வளவுதான். அதனால இது எந்த அளவுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிஷ்டையில இருப்போமோ, அதை விடாம எந்த ட்ரெஸ்லாவது இரு, எங்காவது உட்காரு, எங்காவது போ, நடு, ஒன்னும் வித்தியாசம் இல்லை. அது பிரம்மம். எதுக்கு பிரம்மம்னு சொல்லணும்னா, உன்னை பத்தி நீ 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 என்ன சொன்னா இன்னும் நானே சொல்லி அந்த ஒரு விதமான அகங்காரத்துல இருப்பேன் நீ. ஆனா ஞானம் இப்படி வரும்போதோ இந்த நான் பலது கிடையாது. பலது நான் అనేది இல்லாதனால அதுக்கு பிரம்மம்னு சொல்லணும். ஒரே நான்.
ஆனா விவகாரத்துல அது செல்லாது. விவகாரத்துல நீ வேற, நான் வேற. உனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு தெரியும். இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் மனசு கிளம்பும் போதும் அந்த உபாதியில எந்த மனுஷனுக்கு இந்த சரீரத்துல இந்த சண்டை நடந்துட்டே இருக்கும். சத்தியம் இல்லை. ஆனா சத்தியத்துவம் நல்லா குடுத்தி பழகி நமக்கு விட்டு கொடுக்கறதுக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமப்படுறோம். என்ன செய்யணும்? ஞானம் வரணும் அப்படின்னு எல்லாம் விட்டு கொடு. எல்லாமே திரும்ப அதுல இது இதே இருக்கு, அது கேட்காது. உன்னுடைய பேரு, புகழ், பந்தம், சொந்தம், செல்வம், சொத்து, இது எதுவுமே உன்னோடது இல்லை. உறவுகள் எதுவுமே இல்லை. எல்லாம் உட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த உட்டி கொடுத்த நீ இருப்பே. இந்த உட்டி கொடுத்த நீ நிஷ்கலமான அந்த அகமேத பிரம்மம். 4வது வரியில அது தவிர நீ நினைச்சுக்கிற 5 பஞ்சபூதங்கள்னால செய்யப்பட்ட இந்த உடல் இல்லை. எல்லாமே பஞ்சபூதம் தான். உடல் என்ன? இது எல்லாமே பஞ்சபூதம் தான். உயிர் இருக்கிறது பஞ்சபூதம் தான், உயிர் இல்லாதது பஞ்சபூதம் தான். பஞ்சபூதம் இல்லாம எதுவுமே இல்லை. அது கல்லானாலும் சரி, அது பஞ்சபூதங்களோட சேர்ந்து இருக்கு. ஆனா உனக்கு தனியா நெருப்பு தெரியலன்ற, ஜலம் தெரியலன்ற, எல்லாம் இருந்தாதான் அசல் அந்த ஒரு ஆகாரம் பொருளே வரும். அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொன்னதுக்கு பிறகு இது இது பற்றி பஜனை பண்ணு. பிராத்த பஜாமி. ஸ்மராமன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொன்னோம், ஞாபகப்படுத்துகிறதுன்னு சொன்னோம். பஜாமன்னா அதே பத்தி மனனம். இது அது ஆதரி. பஜனை எதுக்கு பண்றோம்? யாரு பத்தி பண்றோம் பஜனை? இவனை பார்த்த எப்ப அவன் பஜனை பண்ணிட்டு இருப்பான் சில பேர். இப்போ ராஜா கிட்ட சில சேவகர்கள் இருப்பாங்க. ராஜான்னு பாராட்டி போகிட்டே இருக்கிறவங்க காலையில எழுந்திரிச்ச உடனே ராஜாதிராஜ மகாராஜா மார்த்தாண்டவான் எலிபுட், இது என்ன சொல்றோம்? அவன் குளோரி பண்ணிட்டே இருக்கணும். இவங்களை காசு கொடுப்பாரு. அந்த மாதிரி யாருன்னு பார்த்தோ நம்ம பாராட்டி போகடி அப்படின்னு சொல்லி ஸ்துதி பண்ண. இது உன்னை மனசுலயே, உன்னுக்குள்ளேயே மனசுனாலையும் வார்த்தை பேச்சுனாலையும் அது புரிஞ்சுக்க முடியாம இருக்கிற அந்த ஆத்ம தத்துவம் எது சொன்னமோ மேல அந்த பிரம்மன் பத்தி பஜனை பண்ணன்னா அதோட பெருமை இது. அது எப்படி இருக்கா அப்படின்னு பாராட்டு. பஜ ஒரு விதத்துல சொல்லணும், பூஜிக்கணும். அப்ப அது என்ன ஆயிடும்? ஆத்ம பூஜை ஆயிடும். ஆத்ம பூஜை ஞானத்தோடு இப்படி பண்ணா பரவாயில்ல. இல்ல பொதுவா லோக்கத்துல ஆத்ம பூஜைன்னா எவ்வாறு அவங்கள பத்தே, அவங்க சாதிச்சது பத்தே சொல்லி செல்ஃப் பூஸ்டிங். ஆத்ம ஸ்லாகனம். ஸ்லாகனம்னா என்னை பத்தி நானே பாராட்டு சொல்லிக்குவேன். எல்லோருக்கும் அது இருக்கும். அது யாரு? அது அகங்காரத்துக்கு. அப்படி எங்காவது போனா எல்லாரும் நம்மளை கவனிக்கணும். யாரும் பார்க்கவே இல்லை, வாங்க உட்காரன்னு கூட சொல்லலை. அப்படி ஏதாவது அப்படி ரிகக்னைஸ் சீக் பண்றோம். ரிகக்னைஸ் பண்றாங்க வீட்டிலும் வெளியிலும். அப்படிப்பட்ட பஜனை இல்லை இது.
இது ஆத்ம அபிமானம் இருக்கணும், அகங்கார அபிமானம் கிடையாது. ஆத்ம மேல எனக்கு அபிமானம், என்ன ஆத்மாதான் சர்வம், அதனால ஆத்மாபிமானம் பஜாமி. ஆனா அந்த ஆத்மா பிரம்மம் உண்மையா சொல்லணும்னா இந்திரியங்களுக்கு எற்ற விஷயம் பொருள் இல்லை. அது மனசுக்கு வார்த்தைகளினாலையும் எற்ற விஷயம் இல்லை. இந்திரிய அகோச்சரமா இருக்காது. எப்படி சொல்றோம்னா தூக்கத்துல எந்த என்ன புலங்கள் வேலை பண்றதுங்க உனக்கு தெரிஞ்சு நீ ஏதாவது உபயோகப்படுத்துற? கண் உபயோகப்படுத்திட்டியா? காது? பிராணம் மட்டும் அது பாட்டுக்கு அது போயிட்டு அது போயிடுது வருதுன்னு கூட உனக்கு தெரியாது. ஏன்னா மனசு கூட அசல் அந்த டிரான்சாக்ஷனுக்கு காரணமா இருக்கிற அந்த மனசே போய் மறைஞ்சிச்சு, அங்க லயிச்சது, தற்காலத்துக்கு லயிச்சது. அதனால அப்படிப்பட்ட ஆனா என்ன சொல்லணும், அசல உண்மையா எது இருக்கிறதுனால இந்த இந்திரியங்கள் எல்லாம் வேலை பண்றதோ? இந்திரியங்கள் பிராணத்தினால் தான் சார் வேலை பண்றது. அந்த பிராணம் எதனால ஸ்பந்திக்கிறதோ, பிராணத்துக்கு மனசு சம்பந்தம் இருக்குல்ல சார், ரெண்டு ஒரே சோர்ஸ் தானே. உபதேசசாரத்துல படிச்சோமே. அப்படின்னா சரி, மனசு அந்த மனசனேது எது ஒன்றும் அப்படி ஒன்று கிளம்புறதோ, எண்ணங்கள் எல்லாம் எப்படி வேலை பண்றது, எப்படி பிரகாசிக்கிறதுன்னா அதுக்கு இந்த பிரம்மம் சைத்தன்யம் தான். சைத்தன்யம் இருந்ததுனால அப்புறம் கண்ணாடிలో பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்ட் ஆனது போல். அப்ப அது இல்லாம இதெல்லாம் எதுவுமே வேலை பண்ணல. அப்ப அந்த பிரதிபிம்பத்தனை உருவாக்கிக்கக்கூடிய சக்தி இருக்கிற அந்த மனஸ் பிராணமனே அந்த சூக்ஷ்மமான பரிகரம் பொருள், அது இந்த ஸ்தூலமான சரீரத்தோட சம்பந்தம் இல்லாம டிஸ்கனெக்ட் ஆகும்போது என்னதான் இருக்கு? காது, கண்ணு, மூக்கு எல்லாம் 5 புலங்கள் இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி கூட பேசிட்டு இருக்கா. இப்போதான் காஃபி சாப்பிட்டாரு, இப்படியெல்லாம் சொல்றோமே. அதுக்கப்புறம் என்னதான் ஆயிடுச்சு? ஆத்மா எங்காவது போயிடுச்சான்னா ஆத்மா எங்க போல, ஆத்மா எப்பவுமே இருக்கு. கண்ணாடி உடைஞ்சு போச்சு. கண்ணாடி உடைஞ்சு போச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? பிரதிபிம்பம் வருமா? பிரதிபலிப்பு இருக்குமா? இல்ல. இப்ப சூரியன் எங்க போல? கண்ணாடி. ஆனா இங்க கண்ணாடி மனசனே கண்ணாடி உடையல. அது இந்த ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா, சுத்தி கண்ணாடிக்கு ஒரு ஃப்ரேம், அந்த ஃப்ரேம் தான் இந்த உடம்பு. அந்த ஃப்ரேம்னு விட்டுட்டு அது பாட்டுக்கு தனியாயிடுச்சு. சில வாட்டி குட்டி குட்டி இதுல வெளியே வந்துடும். ஆனா இந்த உதாரணம் நிஜமாகும் போது மனசு விஷயத்துல அது வெளியே போகுமா? போகும். அது பிரயாணம் செய்யும். தெரியலையே, தெரியாது. கொரோனா வைரஸ் உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதா? இன்னொரு பாக்டீரியா கண்ணுக்கு தெரிஞ்சதா? காற்று உனக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனா அது ஏதோ அதை எஃபெக்ட் பண்ணும்போது தெரியுறதா இல்லையா? அதே போல் இங்க எஃபெக்ட் என்ன ஆயிடுச்சு? இந்த ஃப்ரேம் அనే பாடி வேலை பண்ணல. ஆனா இதெல்லாம் அசல் அந்த மனசு போறது வந்தது இன்னொரு ஃப்ரேம்குள்ள, இன்னொரு சரீரத்துக்குள்ள போயிடுச்சு. இதெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னா யாருடைய அனுகிரகேண, நிখিல ஆர் அகில அனுகிரகேண, அனுகிரகம்னா
அந்த பிரம்மன் சைத்தன்யத்துடைய பிளெஸ்ஸிங்னால, அனுகிரகம் எல்லாம் நடக்குது. நமக்கு அதனாலதான் அந்த பிரம்மனை புரிஞ்சுக்கிறதே அது சிரமமா இருக்கே. என்ன அதுக்கு உருவம் இல்லைன்றீங்க, ஆனா புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க. அது புரிஞ்சுக்கிற பொருள் இல்லைன்னு சொல்றீங்க, அது நீதான் சொல்றீங்க. இந்த இந்த கஷ்டம் இருக்கிறதுனால அந்த ஈஸ்வரனை கொடுத்து ரூபம் கொடுத்துட்டு, யாருனால எல்லாம் நடக்கிறது தெரியுமா? சர்வம் ஈஸ்வர அனுகிரகேன அப்படின்னு சர்வம் கிருஷ்ணமயம் சர்வம் சொல்லணும். நீ கிருஷ்ணான்னு சொன்னாலும் ராமான்னு சொன்னாலும் ஈஸ்வரான்னு சொன்னாலும் பிரம்மன் தான். கடவுள்னு சொல்லும் போது ப்ராப்ளம் வருதே. பல கடவுள் இருக்காருன்னு ப்ராப்ளம் வருது. இப்ப அதுல யாரு பெருசு யாரு சிறுசுன்னு வருது. இதெல்லாம் ஒரு லெவல்ல நம்ம அதை தாண்டி எல்லாம் வேதாந்தத்துக்கு வந்துட்டோம். பிரம்மம் சைத்தன்யம் தான் இருக்கப்பா. நீ மனசுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மனசு சொல்ற அது போற பல போக்கு இது சத்தியம் நினைச்சிட்டு இருக்கேன். யாரும் நினைச்சுக்கிறத விட மனசுதான். அதனாலதான் அந்த மனசுல இப்படி நினைச்சுக்கோ. நினைச்சுக்கிறது தானே. அப்படி நினைச்சிட்டா சம்சாரி ஆயிட்டு இருக்க, இப்படி நினைச்சிட்டா சன்னியாசி ஆயிட்டு இருக்கு. அப்படி என்ன, அப்படி நினைச்சிட்டா துக்கப்படுற, இப்படி நினைச்சிட்டா ஆனந்தம் இருக்கு. சரி, அதனாலதான் அதுக்கு ஒரு பద్ధதி சொல்லி கொடுத்தாரு. ஏன் சார் படிச்சு முடிஞ்சு போனது இவ்வளவு பேசுறீங்கன்னு என்னமோ புதுசா திரும்பி கனெக்ஷன் பண்ணிக்கணும். அடுத்த ஸ்லோகம் முடிச்சுடுறோம் இப்போ. பயப்பட வேண்டாம். அன்னைக்கு பேசுனத அன்னைக்கு நான் இப்படி பேசல. அன்னைக்கு உங்களுக்கு கூட ஏதோ புதுசா சொல்ற போலுவாக இருக்கும். அதனால இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. அதானே சொன்ன. சர்வத்தினு விட்டுக்கூடன் என் நேதி நேதி வச்சனை. வேதம் என்ன சொல்றதுன்னா, நிகமம் வேதம் இப்படி சொல்றது என்னதுன்னா, உனக்கு எது எதெல்லாம் தெரியுதுன்னு சொல்றியோ அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வை. தராசுல ஒரு பக்கம் வை. தெரிஞ்சுக்கிற நீ மட்டும் இந்த பக்கம் இரு. தெரிஞ்சுக்கிற நீ மட்டும் இந்த பக்கம். அதுக்குதான் இந்த பிரக்கிரியா. உடம்பு நான் இல்லை, சரியா? இதுதான் இதுக்கு அடுத்தபடியில தான் அந்த நிர்வாண ஷட்கத்துல அதெல்லாம் அந்த நேத்தி பிரக்கிரியதான் நிர்வாண ஷட்கத்துல சங்கரர் சொல்லுது. அங்கே முடிஞ்ச வரைக்கும் ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு. ஒரு கிட்டத்தட்ட என்னமோ ஒரு 30-40 கொடுத்தாரு. 30-40 மட்டும் இல்லை, அதுல எல்லாம் சேருச்சு. சர்வம் ஜகத் நாமரூப மொத்தம் அதுல சேரும். அதெல்லாம் இல்லை. இந்த நேத்தி అనేది சொன்னவனுக்கு బృహదారణ్యకத்துல தான் இந்த விஷயம் முக்கியமா பிரஸ்தாவனம் செய்யப்பட்டது. அது தேவதேவம் எது பத்தி பேசிட்டு இருக்கோமோ அதுக்கு பேரு கொடுத்தானு கொடுக்கலன்னா அது அதான். அதுக்கு பிரம்மவனு கொடுத்தானு, நீ பிரம்மவனு கொடுத்ததுனால அதுக்கு ஒன்றும் ஆகலை, அதுக்கு அது தெரியாது. ஆத்மானே கொடுத்தானு கொடுக்கலன்னு, ராமா கொடுத்தானு கொடு இல்லைன்னு, ஏதாவது கொடு. பேர் எதுக்கு? பேரு இல்லை. அதனால தெய்வங்களுக்கு எல்லாருக்கும் தெய்வம் என்ற தம் தேவ தேவம். அது அது பிறக்கவே இல்லை, அதனால அது இறந்து போறது இல்லை.
6 விகாரங்கள் சரீரக்கும் வர்றதுக்கு அதுக்கு இல்லை. அந்த 6 விகாரங்கள் அதிலும் எந்த மாற்றமும் கிடையாது. சரீரத்துக்கு போல் மூப்பு வருது, வியாதி வருது, மரணம் வருது, அப்படி எல்லாம் கிடையாதுங்க. அதுதான்ப்பா, அது ஒண்ணுதான். அதுதான் என்னது உச்சி அக்ரியம். அப்படின்னு சொல்லி 2வது ஸ்லோகத்துல சொன்னதுக்கு பிறகு இப்போ 3வது ஸ்லோகம் படிச்சோம். இங்க என்ன சொல்றாருன்னா, பிராத்தஹ நமாமி. இது 3 வார்த்தைகள், மூணா தெரியறது. ஒண்ணு சாரீரிகமா சொல்லணும், நமாமி. பஜாமி மானசிகம்னு சொல்லணும், வாச்சிகம்னு சொல்லணும். ஸ்மராமி மானசிகம்னு சொல்லணும். மனசா வாச்சா கர்மன. எந்த வகையில இந்த 3 முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு ஆத்ம சிந்தனை. பிராத்தஹ நமாமி. நம அண்ணா நமஸ்கரிக்கிறதுன்னு அர்த்தம். நமஸ்கரிக்கிறது. நமஸ்கரிக்கும் போது என்ன ஆகும்னா நமஹ. அது ஆக்சுவலா என்ன கொடுக்குன்னு, அந்த நான் இது நம் தாத்து நமனம், நமஸ்கரிக்கிறது. என்ன நமஸ்காரம்னா, எப்போ இப்படி நமஸ்கரிக்கிறோமோ நீ நானும் ஒன்னுன்னு அர்த்தம். நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது அடுத்தவனு கூட நமஸ்காரம் பண்ணும். நம అనేది எடுத்துக்கலாம். நமஹான்னு இல்லாம அதே ந மம. அப்போ ஆகுதி பண்ணும்போது அதானே பண்றோம், இது என்னோடது இல்லை. ஓகே, இந்திராய ஸ்வஹா இந்திராய இதம் ந மம. இது உனக்கு கொடுக்குற, இது என்னோடது இல்லை. இங்க என்ன அர்த்தம்னா நமஹா, இங்க என்ன இருக்கின்றனதோ ஹிருதயஸ்தானத்துல, அதனால நமஸ்காரம் இங்க வச்ச. இது இங்க என்னமோ அதேதான் அங்க. அதனால இந்த ட்ரெடிஷன் வேற எங்கேயும் இல்லை. இது அப்படிப்பட்ட அர்த்தத்தோடு இருக்கு. அதே கரெக்டா ஹிருதயஸ்தானத்துல வச்சு நமஸ்காரம். கட்சிக்காரங்கள் எல்லாம் இப்படி பண்ண அது வேற. அதனால பிராத்த நமாமி. எனக்கு நானே நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். அதனால ஆத்ம பிரதட்சணம் என்னது, ஆத்ம பிரதட்சணம். இன்னைக்கு நானே நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். எனக்கு நானும் நமஸ்காரம் பண்றதுதான் சிறந்த நமஸ்காரம். இங்க என்ன நானதே பிரம்மம். அதனாலதான் ஆத்ம நமஸ்காரம், ஆத்ம பிரதட்சணம் பண்ண சர்வத்துக்கு பிரதட்சணம் பண்ணது போலதான், சர்வத்துக்கு நமஸ்காரம் பண்ணது போலதான். ஒரே ஆத்மா. அதனால பிராதக நமாமி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. என்ன இது, இந்த எதுக்கு நமஸ்காரம் பண்றேன், எனக்கு நானே நமஸ்காரம். நான் யாரு, தமசக. தமசகண்டே அப்படின்னா இருட்டு. தமஸ்ன்னு இருட்டு. ஆனா அது இந்த ஆத்மல இருட்டு இருக்கா, இருட்டுன்னு என்ன அஜ்ஞானம் இருக்கா? ஆத்மக்கு பொறுத்த வரைக்கும் அஜ்ஞானம் అనేది அங்க இல்லை. சூரியனை பொறுத்த வரைக்கும் அவருடைய டிக்ஷனரியில இருட்டனே வார்த்தை இல்லை, இருக்க முடியாது. பார்த்தீங்களா? அதனால தமசக பரம். ఇది இருட்டనేదే இல்லாம அஜ்ஞானமனேதே அங்க அசல் ட்ரேஸே இல்லை. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா,
தமச பரமன்னா பியாண்ட் தி டார்క్నెస్ అని சொல்லலாம் ఇంగ్లీష్లో. బియాండ్ ద డార్క్నెస్ అన్నా இப்போ వ్యవహారత్తులో நமக்கு வெளிச்சமும் தெரியுமோ இருட்டு தெரியும். அது எப்படி அப்ப யாருக்கு தெரிஞ்சது? அது இருட்டும் தெரியுது, வெளிச்சமும் தெரியுது. அப்போ அது இருட்டுக்கு வெளிச்சத்துக்கு எந்த இருட்டு வெளிச்சம்? விவகாரத்துல நம்ம நினைக்கிற இருட்டு வெளிச்சத்துக்கு மிஞ்சி இருக்கேன்னு சொன்னா அது என்ன வெளிச்சம்? தெரிஞ்சுக்கிறதுன்னா வெளிச்சம் தானே. தெரியறதுன்னா அது ஒரு அத பிரகாசம். இந்த தெரியறதனேதே உணர்வனேதே பிரகாசம், அது చైతన్యం. அதனால தமசக பரம். பரமன்னு இங்க அர்த்தம் மிஞ்சி இருக்கிற, பியாண்ட். இங்க டார்க்னెస్ అని అర్థం சொன்னேன்ல, தமஸ் అని இருட்டని. அது அங்க நம்ம இக்னோரன்ஸ், அஜ்ஞானம் எடுத்து. அஜ்ஞானம் అనేది அங்க இல்ல, அஜ்ஞானம். பட் பொதுவா மறுபடியும் இங்க இந்த வெளிச்சம் இருட்டு சொன்ன போல எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ఇది రిలేటివ్. వ్యవహారత్తులో எனக்கு தெரியாது. இப்போ தெரிஞ்சிச்சு. இப்போ தெரிஞ்சது தெரியல అనేది ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த தெளிவு என்ன? தெரியாதுன்னு தெரியறது, தெரியும் అని தெரியறதுன்னா அது எப்படி இருக்கணும்? இது ரெண்டுத்தையும் மிஞ்சி இருந்தா தானே. இப்ப அது நீ இந்த மாதிரி தெரிஞ்சது தெரியாத நாங்க சொல்ல முடியாது. அது அதனால்தான் அதுக்கு ஒரு சுத்த ஞானைக மூர்த்தை, சுத்த ஞானம் அது. ஆனா நம்ம பேசுறது தெரியும் தெரியாதுன்றது வியாபகாரிக ஞானம். அது பாரமார்த்திக ஞானம், சுத்த ஞானம்னு சொல்றோம் அதுக்கு. அதனாலதான் புருஷ சூக்தத்தில் இந்த வார்த்தை வருது, இந்த தமசனு. ஆதித்யவர்ணம் தமசः பரஸ்தாத் தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி அப்படின்னு புருஷ சூக்தம். நானிய பந்தா வித்யதேயனாய. எக்ஸாக்ட் அது. இங்க ஆதித்ய வர்ணமன் இருக்கே, இங்க அர்க்க வர்ணமன் வருது இந்த ஸ்லோகத்தில். ஆதித்யன்னா அவருக்கு இன்னொரு பேர் அர்க்க. வர்ணமன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த பிரகாசம், சூரியனுடைய பிரகாசம், வெளிச்சம். அதனால அங்கேயும் ஆதித்ய வர்ணம் தமசக பரஸ்தாத் அர்க்க வர்ணம் அப்படின்னா சூரியனுடைய வெளிச்சம் போல். என்ன பண்றது அது? இங்க சுத்த ஞானம்னு சொன்னேன்ல இப்போ அது என்ன அர்த்தம்னா త్రిపుటి రహితమని புரிஞ்சுக்கணும். త్రిపుటి అనే వార్త వేరే సందర్భంలో சொல்லியிருக்கேன். త్రిపుటి என்னன்னா தெரிஞ்சுக்கிற நானும் தெரிஞ்சுக்கப்படுற விஷயமும் தெரிஞ்சுக்கிறது அనే அந்த ப்ரொசீஜர். பட் இங்க தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா மனசு இந்த இடத்துல. இங்க எந்த நோயர்ன்னு சொல்றோமோ இந்த நோயர் வியாபகாரிகம். இங்க அப்போ அடிக்கடிக்கு இந்த త్రిపుటి అనేది உருவாகிறது. ஒரு எண்ணம் ஏற்பண்ணவன்னாவே இங்க త్రిపుటి வருது. ஒரு எண்ணம். இது காட்டின உடனே உங்க மைண்ட் இதுல மைண்ட்ல ஒரு எண்ணம் வந்துச்சு, ரொம்ப வேகமா, அவ்வளவு கிளிப். அப்போ I am the knower of the clip and clip is known. நான் கிளிப்னு தெரிஞ்சுக்கிறேன், அவனு கிளிப்பு தெரிஞ்சுக்கப்பட்டது. இந்த எப்படின்னா கண்ணு பார்த்து போய் கிரகிச்சது, மைண்டு கூட கண்ணுக்கு பின்னாடி போயிடுச்சு, இந்த உருவத்தை அப்படியே கிரகிச்சுக்குது. அந்த ப்ரொசீஜர் 3 ஆயிடுச்சா, இப்போ வேற 3 உருவாயிடுச்சு. ஆனா அவ்வளவு வேகமா நடக்கிறது
ஒரு எண்ணத்துக்கு ஒரு திரிபுட்டி வருது. அப்ப என்ன புரியுறது? திரிபுட்டி, இதுக்கு பேரு தான் திரிபுட்டி, ட்ரைபாட். உருவாகிறதே உளுந்து போகுது, உருவாகிறதே உளுந்து போகுது. இது உருவாயிடுச்சு, உளுந்து போச்சு అనేది தெரிஞ்சுக்கிற இன்னொரு நோயர் இருக்கு. The knower without the knowledge without the knower ன்னு சொல்லுவோம். ஞானம் வித்தவுட் தி நோயர் தனியா. நோயரே ஃபார்ம் ஆகல, ஆனா ஞானம் இருக்கு. என்ன சுத்த ஞானம்னு சொன்னோம்? இந்த திரிபுட்டி எங்க வந்துச்சு? கொஞ்சம் சிரமமா இருக்கும் இந்த பாஷையில், இந்த வேதாந்தத்துடைய. பட் அப்படிப்பட்ட ஸ்லோகம் புரியுது, கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. இதான் மறுபடியும் மறுபடியும் சொன்னா 2 ஸ்லோகம் திரும்பி நான் அவ்வளவு சொன்னேன். மொத்தத்துல இதுக்கு என்ன வேணும்னா, மனசு நல்ல அவைலபிளா இருக்கணும், நம்ம கிட்ட இருக்கணும். குவாலிட்டேட்டிவ் மைண்டுக்கு என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? குவாலிட்டேட்டிவ் மைண்ட். அதான் குவாலிட்டேட்டிவ் மைண்ட். அப்ப அந்த குவாலிட்டேட்டிவ் மைண்ட் கொண்டு வரத்துக்கு தான் பல சாதனைகள். ஆனா நமக்கு அது எதுக்கு பண்றோம்? பண்ணி என்ன செய்யணும்? ஒரு பூஜாவதே, நாம ஜபமாவதே, ஏதாவது எதுக்கு பண்றேன்னு இந்த குவாலிட்டேட்டிவ் மைண்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்போ சத்சங்கத்துல சிரவண இப்படி செய்யும்போதே கிரகிச்சுக்கணும். குவாலிட்டேட்டிவ் மைண்ட் என்ன சொல்லணும்? பிளாட்டிங் பேப்பர் போல். பிளாட்டிங் பேப்பர் தெரியுமா? ஸ்பாஞ்சு, தண்ணி விழுந்துச்சு, ஸ்பாஞ்சு வச்சு என்ன பண்ணோம்? உடனே இழுத்துக்கிறது இல்லையா? அதே போல இந்த இழுத்துக்கிற சக்தி மனசு அப்படி இப்படி எங்கேயுமே பறக்கல, குறுக்கு வரல. அதுக்குதான் நிಶ್ಚಲ தத்துவம், நிಶ್ಚல தத்துவே ஜீவன் முக்தி. அதனால நம்முடைய பிரயத்தனம் எல்லாமே கூட பகவத்கீதையில இத்தனை சாதனைகளை சொல்லி கொடுத்தாரு கிருஷ்ணர். பேச்சு விஷயம், தபஸ்ன்னாரு எல்லாத்தையும். அந்த என்ன தபஸாவது பண்ணும், கடைசியில இங்க வேதாந்தத்துல சொல்ற இந்த விஷயத்த நீ கிரகிச்சுக்கிறது தான். இது மட்டும் மறக்கும். அதுக்கப்புறம் நீ என்ன தபஸ் பண்ண, நான் அந்த ஊர்ல இருந்து தபஸ் பண்ணேன். பொதுவா நிறைய பேர் நீ பார்ப்போம் அப்பப்போ. நாங்க இப்போ ரிஷிகேஷ் போனோமா, நிறைய சன்னியாசிகள் இவங்க எல்லாரும், நான் உத்தரகாஷில இருக்கேன், அங்க சாதனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது தோணுது, அவங்க கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன சாதனை பண்ணணும்? என்ன சாதனை பண்ணணும்? சாதனைக்கு எதுக்கு எங்க போகணும்? ரொம்ப வருஷமா இல்ல, என்ன கண்டிப்பா இங்க டில்லி இந்த பக்கம் இங்கெல்லாம் வாழ்ந்து படகிட்டு இருந்து உத்தரகாஷி போனா, முதல்ல இருந்து அங்க இருந்து படகிட்டா சரி, கஷ்டம்தான். திரும்பி 6 மாசம் கீழே வரணும், 6 மாசம் மேல போகணும். எதுக்கு இந்த ஓட்டம்? ஆனா நிறைய பேருன்னு, நான் இப்போ கொஞ்சம் வருஷமா திருவண்ணாமலையில் இருக்க சாதனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி. சாதனை யாரு பண்றா? யாருக்காக பண்ணணும்? என்ன சாதிக்க? சாத்திய வஸ்து, கடிச்சிருக்கிற வஸ்து தான். கடிச்சிருக்கிற வஸ்துக்கு எங்கதான் போகணும்? இது புரியாது, இது ஏத்துக்க மாட்டான். அதனால சாதனா சாதனா சாதனை. அதனாலதான் அஷ்டாவக்கர கீதையில ரொம்பவே லெஃப்ட் அண்ட் ரைட் சொல்லி அவர் எல்லாத்தையும் எல்லா சாதனைகளையும் நெகேட் பண்ணி பேசிட்டார். அப்போ
இந்த அதை புரிஞ்சு அதான் சத்தியமா நீங்க அப்படி இப்படி மனசு போகாம இருந்த குவாலிட்டேட்டிவ் மைண்ட். இல்லைன்னா ரமணர் சொன்னது போல சாதனையே ஒரு வேதனை ஆயிடுது. சாதனை ஒரு வேதனை ஆகக்கூடாது. ஆனா நிறைய பேர் அப்படி உடம்புன்னு கஷ்டப்படுத்தி அப்படி படுத்தி இப்படி படுத்தி நல்ல விஷயம் புரியணும். கரெக்டா சாஸ்திரம் என்ன சொல்லுது கேட்பாங்க சில பேர். ஆனா இந்த அளவுக்கு சொன்னாங்க கிரகிக்க மாட்டாங்க. சரி, எதுக்கு இவ்வளவு சொன்னா குவாலிட்டேட்டிவ் மைண்ட் అనేది நம்ம உருவாக்கணும். அப்படி சொல்லி இந்த திரிபுட்டி விஷயம் சொல்லிட்டு நான் சுத்த ஞானம் பத்தி இப்ப இவ்வளவு பேசியிருக்கேன். அதனால மாண்டூக்கிய காரிக்கலோ கௌடபாதர் இந்த விஷயம் சொல்லும் போதும் அதனால நம்ம அஜ்ஞானியா இருக்கவே முடியாது. ஏன்னா என்னோட சொரூபம் ஞானம். நான் எப்படி அஜ்ஞானியா இருக்க முடியும்? ஐ கேனாட் பி ஐ கேன் நெவர் பி ஐ கேனாட் பி இக்னோரண்ட் இருக்கவே முடியாது. சூரியன் எதுக்கு சூரியன் எக்ஸாம்பிள் எடுத்தாருங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவருக்கு இருட்டனேது என்னன்னு தெரியாது. நீ எவ்வளவாது பேசு, எவ்வளவாது சொல்லு, புரியாது. ஏன்னா அவர் எப்போ பிரகாசிச்சிட்டு இருக்கும் போதோ எப்படிதான் இருட்டனேது புரியும்? அப்படிதான் நம்ம பிரகாசிச்சிட்டு இருக்கிறோம். அதுக்கு மாண்டுக்கிய காரிக்கல கௌடபாதர் 2 வார்த்தை உபயோகப்படுத்துவார். நான் ஸ்வயம் பிரபாதம் அண்ட் சக்ருத் விபாதம். அப்படின்னா எனக்கு நானே சுயமா பிரகாசிச்சுட்டு இருக்கேன். சுயமா உணர்வோட ஞானஸ்வரூபமா இருக்கேன். அது எப்பவுமே பிரகாசிச்சு. சக்ருத்னா ஒரு வாட்டி அந்த அர்த்தம். ஆக்சுவலா இந்த ஒரு வாட்டின்னு அர்த்தம் எப்பவுமே அதுக்கு அங்க ஒரு வாட்டி 2 வாட்டின்னு எப்போ வரும் சொல்லுங்க. இந்த ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டின்னு இது என்ன குறிக்கிறது? கண்டினியூட்டின்னு குறிக்கிறது. கண்டினியூட்டி பிரேக் ஆயிடுச்சு. ஒரு வாட்டிது, 2வது வாட்டிது, 3வது வாட்டிது, ஒரு வாட்டி 2 வாட்டி 3வது வாட்டி மைண்ட் கால்குலேட் பண்றது. எதனாலன்னா நீ அந்த கண்டினியூட்டி అనేది கணக்கு பண்ற. ஒரு நூலு காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி அது கூட இங்க பிடிச்சிட்டு இங்க பிடிச்சதுனால சரி, இதை இங்க பார்க்காம நூலு பாரு. கண்டினியூட்டி. அதனால அதுக்கு சூத்திரம்னு சொல்றோம். கீதையில சொன்னார்ல பகவான், சூத்ரே மணிகணா இவ. அப்போ யா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு புரோத. புரோதன்னா ஓத புரோதம் అని சொன்னோம். நூல் இப்படி இப்படி போமே. அங்க ஓத புரோதம் கூட 2 சொல்லாம யா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு புரோத. புரோதன்னா மறுபடியும் அப்படி இப்படி கிடையாது. குறுக்கு மேற்கு கிறுக்கு கிடையாது. ஜெகத் சாட்சினி மனிஷா பஞ்சகத்துல. அதனால ஸ்வயம் பிரபாதம் சக்ருத் விபாதம்.
எப்பவுமே பிரகாசிச்சுட்டு இருக்கு. அப்போ இந்த சுத்த ஞானம், திரிபுடி ரஹித ஞானம், அதுதான் பாரமார்த்திகமான ஞானம். என்னோட ஸ்வரூபம் அதை சரியா. ஏன்னா வியாபாரிகத்துல ஞானம் அஜ்ஞானம் ரெண்டும் தெரியுது. தெரிஞ்சது மறந்து போறோம், தெரிஞ்சது மறந்து போச்சு. அப்போ அது இல்லை. இது மறக்கல, போல, வரல, எதுவுமே செய்யல, பாரமார்த்திகம். அதனால இதுக்கு பேர் பூர்ணம். பூர்ணம் பூர்ணம் என்ன அர்த்தம் என்னன்னா, பூரையதி இது பூர்ணம். பல அர்த்தங்கள் இருக்கு. எது நெரும்புறதோ எல்லாத்தையும் எல்லாமே வியாபிச்சிருக்கணும். பூரையத்தை ஃபில் பண்ணியாச்சு. which fills everything. ஒரு அர்த்தம். அதுக்கு நமக்கு ஈஸியான உதாரணம் நம்ம ஆல்ரெடி பேசுனது என்னது, பிரகாசம். அந்த லைட் எல்லாம் பார்க்க வேண்டாம், ஆனா பிரகாசம் எங்காவது எல்லா இடத்துலும் அப்படி பரவி இருக்கு. இப்போ இங்க ஷாடோ படுறதுன்னு சொல்றோம் இல்லையா, இது மாதிரி இங்க பிரகாசம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அசல் அங்க ஷாடோ இருக்குன்னு தெரியறது கூட பிரகாசம் இருக்கிறதுனால ஒண்ணு தெரியுது. அப்புறம் ஆகாசம், ரெண்டுது நிறைய வாட்டி பேசிட்டேன். எக்ஸாம்பிள் இல்லைன்னா வேற பூர்ணம்னா பூர்ணத்வாத், அது பூர்ணம், கம்ப்ளீட். ஸோ பூர்ணத்வாத் பூரயித்வாத் இது. அதனாலதான் புருஷான்னு சொல்றது இது எல்லாமே. அதனாலதான் அந்த புருஷ சூக்தத்துல ஆரம்பத்திலோ அந்த புருஷ வேர்டு உபயோகப்பட்டது. அது அங்க ஆணு பெண்ணனுக்காக சொல்லல. ஓம் சஹஸ்ரசீர்ஷா புருஷா சஹஸ்ராட்சஸ் சஹஸ்ரபாத் ச பூமிம் விஸ்வதோ விருத்வா. புருஷ இந்த அர்த்தத்தில் பூர்ணத்வாத் பூரைத்வாத் அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா. இது சனாதன பதம். பொதுவா பரமபதம் அதுன்னா நம்ம ஏதோ ஒரு இடம் அப்படின்னு எடுத்துக்கணும். சிவபதம். அப்போ இங்க சனாதனன்னா எட்டர்னல், எப்பவுமே இருக்கு. நம்ம சனாதன தர்மம் என்றோம். இது எதுனா நம்ம நம்ம தர்மம் என்ன, இப்போ பிரம்மம் பத்தி பேசுறது அதான் பிரம்மம் சனாதனம். அதனால்தான் தர்மம் சனாதனம். எந்த அடிவில்லாத எப்பவுமே இருக்கிற விஷயத்தின்னு பத்தி பேசுறதோ அப்படி பேசுற இதெல்லாம் சனாதன தர்மம். வேற யாரும் பேச மாட்டாங்க எங்குமே. அவங்க இப்பதான் 2000 இயர்ஸ் கிரைஸ்ட் பிறந்தா, 3000 அவரும் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன தெரியாது. அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் போயிடும் எல்லாமே. பட் இங்க பேசுற இந்த வித்யா, பிரம்மம், ஆத்மா, இது போறது வர்றதே கிடையாது, மாறுறதே கிடையாதுனால இந்த எட்டர்னல் உபனிஷத்ஸ், வேதாஸ் ஆர் எட்டர்னல், சனாதன தர்மம் இஸ் எட்டர்னல். பிகாஸ் அது அந்த நித்திய நிரந்தரமான வஸ்து விஷயம் பத்தி பேசுறதுனால அது யாரு அதை அடிக்கிறதோ எதுவுமே பண்ண முடியாது, நீக்கிறதோ செய்ய முடியாது. ஆத்மான் எப்படி நீக்கப்பேன்? அதனால தானே நஜாயத்தை அன்னார், நம்ரியத்தை அன்னார். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவக நைனம் சேதயந்த்யாபக நசோச்சயதி மாருதः. கீதையில் அது நாலேஜ், இதுதான் டீச்சிங். அப்போ சனாதன பதம் இதுதான். இது புருஷோத்தமஹான்னு சொல்லப்படுது.
இப்போ இதுதான் பூர்ணம் சனாதன பதம் புருஷோத்தமம் ஆக்கியம். அதுதான் உத்தம புருஷன்னு சொல்லப்படுறது அன்ற. இங்க 2 అర్థం இருக்கு. இந்த పురుషోత్తమ అనేది భగవద్గీతలో 15 అధ్యాయத்திలో పురుషోత్తమ యోగం. அதுல ஜாகிரதையா புரிஞ்சு படிச்சுக்கணும். அந்த கான்டெக்ட்ல பகவான் 2 வார்த்தை உபயோகப்படுத்துறாரு. ஆனா அங்க உபயோகப்படுத்தின சாப்டர் கடைசி வரைக்கும் படிச்சும் போது அது டைட்டில் புருஷோத்தமம் கரெக்ட் தான். அந்த புருஷோத்தமம் தான் இங்க வாடணும். द्वामिमौ पुरुषौ लोके क्षरश्चाक्षर एव च क्षरः सर्वाणि भूतानि कूटस्थोऽक्षर उच्यते அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லி 16-17 மந்திரங்கள். उत्तमः पुरुषस्त्वन्यः परमात्मेत्युदाहृतः यो लोकत्रयमाविश्य बिभत्यव्यय ईश्वरः புருஷோத்தம உத்தம புருஷா. சரி, இப்போ இந்த பிரம்மம் ஆத்மா சைத்தன்ய உத்தமமான புருஷன்னு சொல்லப்படுது. இது உத்தம புருஷன்னா சம்ஸ்கிருதத்துல என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். இங்கிலீஷ்ல அது ஆப்போசிட். பாருங்க, அதே அப்படி என்ன அர்த்தம்? எல்லாரும் அவங்கள நானும் எது சொல்றாங்களோ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், அதுதான் உத்தம புருஷன், அதுதான் பிரம்மம் அப்படின்னு ஆக்கியம் டிக்ளேர் டிஸ்கவர் சொல்லப்பட்டது. அதனால அப்போ அந்த உத்தம புருஷன் சொல்றதே நான் అనేది பரமாத்மா தான், பரமாத்மா అనేది துரியம் தான், அதுதான் பிரம்மம். பெரிய இன்னும் அந்த எங்க தடம்னா மைண்ட் நீ ஆத்மாதான், நீ பிரம்மம் தான் அப்படின்னா அந்த வார்த்தைகள் புரியாதனால தலாட்டிட்டு போயிடுவான். நீதான் கடவுள்னு சொல்றது போது ஆடி போயிடும். அப்படி திரும்பி வரமாட்டான். இவர் என்னமோ பைத்தியம், இவருக்கு என்னமோ பேசுறார். வேதாந்தம் பேசுறது அதனால அவ்வளவு சுலபம் இல்லை. அதனாலதான் இது குஹ்யதமம் சாஸ்திரம், குஹ்யாத் குஹ்யதமம் மனுஷானாம் சஹஸ்ரேஷு. அதனால உத்தம புருஷ புருஷோத்தமாக்கியம் சொல்லி கடைசியில யஸ்மின் இதம் ஜெகத், எதிலும் எது மேல இந்த உலகம் மொத்தம் அசேஷமூர்த்தவ் சர்வ ரூபங்கள் அப்படின்னா நாமங்கள் கல்பிக்கப்பட்டு சும்மா ஊகிக்கப்பட்டது. எப்படி ஊகிக்கப்பட்டது, எப்படி கல்பிக்கப்பட்டதுன்னா இருக்கிறது ஒரு பிரம்மம். ஆனா அது ஒண்ணு தெரியல, பலதாதான் தெரியாது, பலதாதான் ஃபீல் பண்றோம் எல்லோரும். அதான் பிரம்மம். பிரம்ம தெரியலன்னா பிரமதா. எப்படின்னா உதாரணம் என்ன கொடுக்கிறாரோ, ரஜ்வாம் புஜங்கம் இவ இருக்கிறது கயிறு. ஆனா அதை பார்த்து இருட்டா இருக்கிற சமயத்துல இங்க புஜங்கம் அப்படின்னா பாம்பு. புஜேன கச்சதி, இது அது அதுக்கு புஜங்கள் இல்லை உடம்பு, அதனாலதான் அதுக்கு புஜங்கம்னா பாம்பு. உரகன்னா கூட உதரே கச்சதி, இது உரக வயிறு மேல போயிட்டே இருக்குமே. அப்படி இந்த உதாரணம் சொல்லும் போது ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, கயிறுன்னு பாம்பு. ஆனா இங்க பிரம்மன் மேல இந்த உலகம் பார்க்கணும். பட் உலகம் வெரைட்டியா இருக்கு. நீங்க கயிறுன்னு பார்த்து பாம்பு. அதனாலதான் அது விவரிக்கும் போது
ஆச்சாரியர்கள் 4 பேர் பார்த்தவங்க 4 பேருக்கு 4 விதமா தெரிஞ்சது அது. பட் 4 தான், அதுக்கு மேல சொல்ல முடியாது. ஒருத்தனுக்கு பூ மாலை மாதிரி தெரிஞ்சது, இன்னொருத்தனுக்கு பூமி உடைஞ்சது, கிராக் ஆகி பூச்சித்திரமா தெரிஞ்சது, இன்னொருத்தருக்கு ஜலம் இப்படி எது போற மாதிரி தெரிஞ்சது. ஜலம் கயிறு ஒண்ணுதான், 4 பேர் பார்த்தா 4 விதமா தெரிஞ்சது. அதே போலதான் இங்க வெரைட்டி இருக்கட்டும், சோ வாட், வெரைட்டி தெரியறதே. ஒரு பிரம்மம் மேல எத்தனை அத்த மாயாவுடைய இது ப்ரொஜெக்ஷன். ஒரு லைட் ஒயிட் நியூட்டன் வர்ண சக்கரம் வருதா இல்லையா? அது எப்படி 7 கலர்ஸ் வரும்? அது எப்படி வானவில்ல 7 கலர்ஸ் வருது? இப்படின்னா அப்படிதான். இல்யூஷன்ல ஏன் வரக்கூடாது? அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் கயிறுன்னு பார்த்து பாம்பை நினைச்சுக்கிறது போல் பிரம்மன்னே பார்த்துட்டே பிரம்மன்னேவா இருந்து இது உலகம் எல்லாம் இது மேல ஊகிக்கப்பட்டது, கல்பிக்கப்பட்டது. பிரதிபாசிதம், பிரதிபாசம்னா பிரதிபலிப்பு. பிரதிபலிப்பு ஒருக்காவும் சத்தியம் இல்லை. பிரதிபாஸ், பிரதிபாச இஸ் கால்ட் ஆபாசம். ஆபாசம் மீன்ஸ் இல்லாதது. என்ன நீ பேசுறதுல ஆபாசமா இருக்கு, சத்தியமில்லை, என்னென்னமோ பேசுறேன். அதனாலதான் அந்த பிரதிபாசம், ஆபாசம், பிரதிபலிப்பு தான் சிதாபாசம். என்னது? ஜீவ ஜீவ ஜீவ, உண்மை இல்லை. இப்படி தஜ்வாம் புஜங்கமிவ பிரதிபாசிதம். வை வை என்ன அர்த்தம் இங்க? இது இங்கிலீஷ் வை கிடையாது, அது கிடையாது, உண்மையா అని అర్థం. அந்த సంస్కృతంలో వెరిలీ ఇండీడ్ అని అర్థం. இப்படி ரொம்ப ஆழமான வேதாந்த விஷயத்தோடு கூடியிருக்கிற இந்த திரிஸ்லோகி வேதாந்த பிராதஸ்மரணத்தின் நம்ம இன்னைக்கு முடிவு செஞ்சிட்டோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம் தத்சத்.